5. धूमो रात्रिस्तथा कृष्णः षण्मासा दक्षिणायनम् तत्र चान्द्रमसं ज्योतिः योगी प्राप्य निवर्तते. ஸோ இப்போ இது வந்து என்ன கதி? கிருஷ்ண கதி. ஸோ இதுக்கும் அகெயின் சில தேவதாஸ்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னது? தூமஹா. தூமஹா அப்படின்னா தூமனா ஜென்ரலாக வந்து ஸ்மோக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து அது ஒரு மாதிரி டார்க்காக திக்காக இருக்கும்ல, கருப்பு கலராக இருக்கும் இல்லையா? அதனால் அந்த வழி வந்து அவ்வளோ பிரகாசமான வழி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கே தூம தேவதா வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவா. அப்புறம் ராத்திரிங்கிறது அகெயின் வந்து ஒரு தேவதாவோட பேர். அப்புறம் கிருஷ்ண தேவதா, கிருஷ்ண பக்ஷ தேவதான்னு அர்த்தம். அங்கே எப்படி சுக்லஹா வந்து சுக்ல பக்ஷ தேவதா பார்த்தோமோ, இங்கே வந்து கிருஷ்ண பக்ஷ தேவதா. அது வாசுதேவ கிருஷ்ணர் கிடையாது, இங்கே கிருஷ்ண பக்ஷ தேவதா. அப்புறம் என்னது? ஷண்மாசா தக்ஷிணாயனம் அப்படின்னா தக்ஷிணாயன தேவதா. ஸோ இங்கே வந்து 4 சாம்பிள் ஃபார் இந்த கிருஷ்ணகதிக்கு பகவான் வந்து சொல்கிறார். ஸோ ஆக்சுவலாக பார்த்தா ஒன்றுத்துக்கும் 14 தேவதாஸ், ஒரு கதிக்கும் 14 தேவதாஸ் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. பட் கிருஷ்ணர் நம்மளுக்கு சும்மா சாம்பிளுக்கு அதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 4 அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த 4 தேவதாவோட ஹெல்ப்போடு இந்த பர்சன் எங்கே போவார் அப்படின்னா ஸ்வர்கலோகத்துக்கு போவார். ஸோ ஸ்வர்கலோகத்துக்கு போகிறது அப்படின்னு சொன்னால் பிரகாசமான பாதையாக தானே இருக்கணும். அது இப்போ ஸ்வர்கலோகம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் ஸ்வர்க்கத்துக்கு போக முடியும். ஆனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? அந்த போகிற பாதை எப்படி இருக்கான்? இருட்டாக இருக்குன்னு சொல்கிறார். ஏன் ஸ்வர்க்கத்துக்கு போகிற பாதை ஏன் இருட்டாக இருக்கணும்? பிராப்பிய நிவர்த்ததே, அங்கே போனால் திருப்பியும் வரணும், அதனால அது டார்க் பாதை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? போனால் திருப்பி வரணும்னா என்ன அர்த்தம்? நீ நிறைய புண்ணியம் சம்பாதிச்ச, அதனால உனக்கு சொர்க்கம் கிடச்சிது. அந்த புண்ணியத்தை எல்லாம் நீ அங்கே போய் சொர்க்கத்தில் ஜாலியாக இருந்து எக்ஸாஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் என்ன ஆகணும்? திருப்பியும் கூவம் நதி கரையினிலே அப்படின்னு இங்கே தான் நாம் வந்து பிறந்து ஆகணும். ஸோ இந்த புண்ணியம் முடிய ஆரம்பிக்கும் பொழுதே அந்த ஜீவா வந்து அச்சச்சோ இந்த இடத்த விட்டு நாம் கிளம்பணுமே அப்படின்னு வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? கிரமமுக்தியை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த பாத் வந்து டார்க் பாத். ஏன்னா கிரமமுக்தினா டெஃபினட்டாக வந்து அவளுக்கு புனர்ஜென்மம் கிடையாது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது பிரைட் கிடையாது அப்படிங்கிறதே சொல்கிறார். ஸோ சுக்ல மார்க்கம் வந்து சுப்பீரியர் டு கிருஷ்ண மார்க்கம். இப்போ 2 மார்க்கம் பற்றியும் பேசியாச்சு. ஸோ கிருஷ்ண மார்க்கத்தோட ட்ராவலரும் வந்து யோகி அப்படின்னு சொல்கிறார். யோகி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நான் உபாசகான்னு அர்த்தம். வெறும் நல்ல கர்மங்களை மட்டும் பண்ணின பர்சன் அப்படின்னு எடுத்துக்கணும்.